ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்ட பூண்டு ரசம் தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு வந்து ஒரு ஃபோர்க்கில் வந்து பூண்டை வந்து இந்த மாதிரி குத்தி நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும். இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதிலேயே காஞ்ச மிளகாவையும் தனியாக சுட்டு எடுத்துக்கலாம். தனியாக வச்சதுக்கப்புறமா ஒரு இடிக்கல்லில் வந்து மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு கொஞ்சம் தூக்கலாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரசம் டேஸ்ட்டாக இருக்கும். மிளகு சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா சீரகம் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து அதாவது காஞ்ச மிளகா வந்து தீயில வாட்டி வச்சுருந்தோம். அந்த காஞ்ச மிளகாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மேலே உள்ள அந்த இதை எடுத்துகிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டில் வந்து தொலியை உரிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ புளிக்கரைசல் வந்து எடுக்கிறதுக்காக புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக எப்போதும் ரசத்துக்கு தாளிக்கிற மாதிரி தாளிக்க போகிறோம். கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த சுட்ட மிளகாவை தான் உள்ளே சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கருவேப்பிலை வெடித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு ரசம் வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரு நல்ல பழுத்த தக்காளியாக ஒரு மீடியம் சைஸ் தக்காளி உள்ளே சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இடித்து வச்சுருந்த பேஸ்ட் எல்லாத்தையும் உள்ளே சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில்லையே நல்லா வதங்கணும் எல்லாமே. நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளிக்கரைசலை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பூண்டு ரசம் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா டைஜஷன் ஆகுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வைங்க. நல்லா சூடானதும் இறக்குனீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பூண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.